சார், அதாவது நம்ம தாவேக கட்சியை சேர்ந்த ஒரு பழனிசாமி ஒன்று சொன்னார். அவங்க நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படுறோன்னு சொல்லிட்டு, நீதிமன்ற உத்தரவு இந்த இந்து கோயில்கள் பராமரிப்பு அந்த HRNC ஆக்ட் என்ன சொல்லிருந்தா, அந்த கோவில்களை பராமரிப்பது தான் அந்த அறநிலையத்துறையோட இது. அதுல வேற எதுவும் அவங்களுக்கு உரிமை கிடையாது. இன்னொன்று சொல்லிருக்கு, பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள்ல இந்து அறநிலையத்துறை சமய கோயில்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடவுளுக்கு ஓட்டு போடுறதுக்கு இது இல்லையா அப்படின்ற ஒரு இது. கடவுளுக்கு ஓட்டு போடுறதுக்கு இல்லைன்னா அவருக்கு அந்த இது இல்லைன்றதுனால நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க. பல்வேறு நீதிமன்ற இது வந்திருக்கு. இப்ப கரூர்லயே ஏறத்தாழ 25,000 கோடிக்கு உண்டான 3,500 ஏக்கர் நிலத்தை வந்து தார வாத்திருக்காங்களே தனி நபர்களுக்கு. இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? நீதிமன்றத்தை நாங்க மதிக்கிறோம்ன்றாங்கல்ல. பல்வேறு நீதிமன்றங்கள் சொல்லிருக்கு, கோயில்கள் நிலத்தை கோயில்களுக்கு தான் இங்க கொண்டு வரீங்க. அவர் சொல்லுங்க, நாங்க நீதிமன்றத்தை மதிக்கிறோம் சொன்னாங்களே. ஏன் இதுல மதிக்க வேண்டியது நீதிமன்றத்தை? ஏன் இப்ப வந்து இது பண்ணாங்க? அதே கரூர்ல கோயில்களில் பணியாற்றிய இது பண்ணாதீங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல சார். பழனிசாமி சார், நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. தப்பும் தவறுமா நீங்க ஒரு இதை சொல்லி இது பண்ணாதீங்க. மக்களை திசை திருப்பாதீங்க. தப்பும் தவறுமா சொல்லி மக்களை திசை திருப்பாதீங்க. இன்னொன்னு சொல்றாரு அவர் வந்து, எப்படி சார் பட்டா வழங்க முடியும்? சார் இருங்க, தடை பண்ணிருந்தா நாங்க எப்படி பட்டா வழங்க முடியும்? சார் இருங்க, கோயில் இனமாக கொடுக்கப்பட்ட இடங்கள் 200 வருடங்களாக அனுபவத்தில் இருந்த இடங்கள் இனாமா கொடுத்தது, அந்த இனாமா கொடுத்தது தப்புன்னு நீதிமன்ற உத்தரவு இப்ப இருக்குதா? இப்ப கொடுக்க கூடாது தடை உத்தரவு இருக்கா? இருந்தா காமிங்க. பழனிசாமி அவர் பேசி முடிச்சிட்டோம். பல்வேறு இதுல அவருக்கு வந்து சார் அதை விடுங்க சார். சார் இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காங்க அவங்களுக்கு. அந்த நீதிமன்றம்னா என்ன, நீதிமன்ற ஆணைனா என்ன, நீதிமன்ற உத்தரவுனா என்ன, கான்ஸ்டிடியூஷனா என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்றத்தில் எப்படி நடக்குதுன்னா என்ன, 2 நாள் பாடம் வச்சாங்க. ஒண்ணுத்துக்கு பாடத்தை தந்தா கூட ஒண்ணுமே சரி கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஞான சூன்யம் தான், ஒண்ணும் தெரியாத ஞான சூன்யர்கள் தான் தாவேக கட்சி. அவங்கள்ட்ட பேச போடணும் இல்ல. இப்ப சொல்றாரு இல்ல, கொஞ்சம் பழனிசாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. பழனிசாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் பேசி முடிச்சோன்னா பேசுங்க. அவர் பேசி முடிச்சோன்னா பேசுங்க. பழனிசாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் பேசி முடிச்சோன்னா பேசுங்க. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் வரல. இவங்க இந்த வேலைக்கு அரசு பணி உத்தரவு கொடுத்திருக்காங்களே, இது அரசின் கொள்கை முடிவா இல்லையா? பதில் சொல்லட்டும். அதுக்கு திராணி இல்ல. கேட்டாங்க நீதிமன்ற உத்தரவு இது அரசு அரசு கொள்கை முடிவு புரியல. அரசு கொள்கை மக்களுக்கு அரசு கொள்கை நீங்க வக்கீலா அரசியல் சட்டம் நமக்கு வக்கீலா அரசியல் சட்டம் யார் பேசுறது கேட்க. சம உரிமை சம வாய்ப்பு எல்லாரும் ஒரே இதுல பார்க்கணும் அப்படின்னு நான் இப்ப கேட்கிறேன் சார். வியட்நாம்ல தமிழகத்தை சேர்ந்த 10 நபர்கள் உயிர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களா நான் கேட்கிறேன். அமோனியா வாயு கசிவு இதுல 18 பேர் இப்ப உயிர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களா? ஒரு கொள்கை முடிவுனா சம வேலை சம வாய்ப்பு இருக்கணுங்க. இவங்க மாட்டு இஷ்டத்துக்கு இவங்களுடைய ரசிகர்களும் எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்படிங்க இது ஆகும்? இன்னொன்னு சொல்றாரு, ஒரு தவறான சம்பவத்தை சொல்றாரு. ராஜேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருக்குமா? இன்னொரு தவறான இதை சுட்டி காட்டுறாரு. அவர் வந்து நீதிமன்றம் டெம்பரரி அப்படின்னா ஒரு அரசு நியமனம் பண்றப்ப எல்லா அரசு இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் ஒண்ணு இருக்கும். 6 மாதமோ 1 வருடமோ ப்ரொபேஷன் பீரியட். அதுதான். அதுக்கப்புறம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அவங்களே வந்து ஒரு அப்ரைசல் ஒரு இது போட்டு பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நீதிமன்றம் சுட்டி காட்டிருக்க ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. இன்னொன்னு சார் எனக்கு ஒண்ணு சார் என்னன்னா, நீங்க டாஸ்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனம். அங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஒரு 15-18 ஆண்டு காலமாக ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யறாங்க. நீங்கள் கார்பரேஷனில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க பல பேர். நீங்கள் இபியில் வந்து மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய 4 பிரிவுகளில் வேலை செய்கிறாங்க, ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கும்போது இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர்
அவர்களுடைய மொத்த ஆயுளையே கல்வித்துறையில் வேலை செய்கிறாங்க. இப்படி எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் 31 பேருக்கு நாங்கள் தற்காலிக நியமனம் கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு பர்மனன்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணனா இது சட்ட ரீதியான சிக்கலை ஏற்படுத்துமா? நிச்சயமாக சார், சட்ட ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும். மீண்டும் சுட்டிக்காட்டுறேன், கான்ஸ்டிடியூஷன் 16 ஆர்டிகல் 16 சம வேலை சம வாய்ப்புன்றத அரசு அது கடைபிடிக்க வேண்டும். இங்க அதை கடைபிடிக்கல, அதுதான் நான் சுட்டி காட்டுறேன் சார். இன்னொன்னு இப்ப இவங்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இதுல ஒரு இப்ப சற்று முன்ன எனக்கு வந்த தகவல்னா திரு ஏவா வேலு அவர்களுடைய கேஸ்ல மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. இந்த உயர்நீதிமன்றம் அந்த லுக் அவுட் நோட்டீஸ அதை ரத்து செய்து இது பண்ணதுக்கு இந்த அரசு ஏன் மேல்முறையீடு போயிருக்காங்க? அது 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போனோம். யார் அப்ப வீட்டு பணம் இது? என்னுடைய பணம். மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதுதான் நிதர்சனம்.